டிவிகே அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசியிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சூப்பரான ஜாப் என்ன அப்படின்னா, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து குரூப் 1B அண்ட் 1Cக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு 29 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, த கேண்டிடேட் என்ஷூர் த எலிஜிபிலிட்டி ஆர் எக்ஸாமினேஷன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், எல்லோரும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன பாருங்கள், 23/4/2024 தான் நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிசியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 22/5/2024 வந்து மாலை அதாவது 5:30 மணிக்குள்ளே முடியுது. ஸோ இதற்கான இந்த டேட் ஆஃப் கரெக்ஷன், ஆன்லைன் கரெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27/5 29/5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 12/7/2024 கொடுத்துருக்காங்க. 2:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வந்து ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா வந்து லேட்டராக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணணும், ஸோ யாரெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அவங்க டேரெக்டாக லாகின் பண்ணி இது வந்து இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸு இதோட போஸ்ட்டோட ஆப்ஷன்ஸ் வந்து குரூப் எக்ஸாமினேஷன் 1B 1C சர்வீஸில் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்தளவில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து வேக்கன்சிஸ் வந்து 29 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வேக்கன்சியும், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அதாவது டிஇஓ சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வேக்கன்சி. ஸோ மொத்தம் ஒரு 29 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை பொறுத்தளவில் எலிஜிபிலிட்டிக்கு என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் கமிஷனர் பொறுத்தளவு 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு வந்து 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கம்யூனிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த இதில் வர்றீங்க அதை நீங்கள் தெளிவாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நேராக அப்புறம் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதில் என்ன வைக்கணுங்கிறத இதில் தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து செக் பண்ணி பார்த்துக்காங்க. ஸோ அடுத்து இதுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவு அசிஸ்டன்ட் கமிஷனர் பொறுத்தளவில் ஸோ ஒரு 3 years ஆர் 5 years வந்து பேச்சுலர் ஆஃப் லா, அதாவது பேச்சுலர் ஆஃப் லா நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ இது தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரை பொறுத்தளவில் ஏதோ ஒரு மாஸ்டர் டிகிரி ஸோ முடிச்சிருக்கணும். ஸோ ரெலவெண்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜாபை பொறுத்தளவு இதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன நம்ம அப்ளை பண்ணுங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸை பொறுத்தளவு 10th 12th ஸோ பேச்சுலர் டிகிரி 3 years டிகிரி ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நீங்கள் வந்து பிஎல் டிகிரி 5 years டிகிரி இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு ஸோ அந்த எதை முடிக்கிறாங்க அவங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நெக்ஸ்ட் வந்து இந்த என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களோ செக் பண்ணி பாருங்கள். சர்வீஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் சர்வீஸ், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சர்வீஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th 12th ஆர் டிப்ளமோ ஈக்குவலன் ஆர் பேச்சுலர் டிகிரி, பிஜி டிகிரி, யூஜி டிகிரி ஸோ இந்த மாதிரி வந்து பிஎல் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி நோட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அதாவது வந்து டவுன்லோட் பண்ணி இதற்கு தேவையான அந்த எந்தெந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தட் மீன்ஸ் நேம் ஆஃப் த ஸ்கூல், டெசிக்னேஷன் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்கிறத இது எல்லாமே சைன் வாங்கி அட்டஸ்டேஷனோட ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அட்டஸ்டேஷனோட வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜாபை பொறுத்தளவில் நெக்ஸ்ட்டு சில வந்து பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ 2 கேட்டகரி எக்ஸாமினேஷன் இங்கே நடத்துகிறாங்க. அதாவது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் வந்து மேலே சொன்ன டேட்டில் வந்து நடக்கும். இதில் கிளியர் பண்ணுறவங்க தான் மெயின் எக்ஸாமினேஷன் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பொறுத்தளவு அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மேக்ஸிமம் 300 மார்க்ஸு
175 கொஸ்டின்ஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும், 25 கொஸ்டின்ஸ் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் வந்து மேக்ஸ் இருக்கும். ஆக மொத்தம் 200 கொஸ்டின் 300 மார்க்கு, 3 மணி நேரம் எக்ஸாமினேஷன். குவாலிஃபைடு மார்க் 90. ஸோ அதர்ஸ் வந்து 120 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன் தாட்டில் இருக்கும். அதாவது வந்து மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவில் இது என்னென்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்தளவு இந்த அதாவது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சிஸ்டம், அதாவது சிபிடியில் தான் இந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவரால் அதாவது வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து 3 hours நடக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆமத்தில் வந்து ஒரு 225 மார்க்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அதற்கு வந்து 300 மார்க்கு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, கிராண்ட் டோட்டல் வந்து 850 மார்க்கு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் ரிட்டன் எக்ஸாம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸரை பொறுத்தளவில் ஸோ அவங்களுக்கும் இந்த கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேம் தான் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா அதாவது என்னென்னா நிறையா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 70 பேஜ் இருக்குன்னா நான் ஸ்கிப் பண்ணுறேன். அனெக்ஸரை பொறுத்தளவில் ஒவ்வொரு அனெக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு எது வேணுங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வந்து இந்த சைஸில் தான் இருக்கும், லென்த்து பர்த்து. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து மேக்ஸிமம் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து எங்கே போடுவாங்கன்னா, ஸோ நீங்கள் இங்கே கொடுத்துருக்க எல்லா சென்டர்ஸ்லேருந்துமே வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதிக்கலாம். கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட் 38 சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்னையில் மட்டும்தான் எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ப்ரிவ்யூ இதெல்லாம் வந்து நீட்டாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரை அப்ளிகேஷன் ஃபீஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து 100 rupees-உம், மெயின் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கவர் பண்ணிட்டேன். ஸோ அப்ளிகேஷன் ஆன்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே தெளிவாக வந்து கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ஓசி சர்டிஃபிகேட்டு, அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னா ஆல்ரெடி ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் என்ஓசி வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் எக்ஸர்வீஸ்மேன் இருந்தால் அந்த எக்ஸர்வீஸ்மேனுடைய சலுகைகள் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை லோட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த அனெக்ஸரை பொறுத்தளவில் நீங்கள் எதில் எலிஜிபிளோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அது கேஸ் டு கேஸ் வந்து மாறும். சர்டிஃபிகேட் ஃபார் டிசேபிலிட்டிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 70 பக்கம் இருக்குது. ஸோ நமக்கு டைம் இல்லாதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எதில் எலிஜிபிள்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இதுக்கு டவுட்ஸ் இருந்தானா எனக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.